ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீல்ஸில் யூடியூப்பில் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் டார்க் ஸ்கின் கேர்ள்ஸை வந்து சினிமாவில் நிறையா ரெப்ரசன்ட் பண்ணணும், ஆனால் அது நிறைய பேர் பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாம், உண்மை தான். நிறைய பேர் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டுறாங்க. ஆனால் அது தப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு டைவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மானு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை காட்டுற மீடியம், அவ்வளோதான் சினிமாங்கிறது. அதே ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு மணி ஏர்னிங், அது ஒரு பிஸ்னஸ். அதில் வந்து டைவர்சிட்டியை காட்டணுங்கிற அவசியமே இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து டைவர்சிட்டியை காட்டணும் அப்படின்னு வந்து இந்த டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ்லாம் வந்து டார்க் ஸ்கின் கேர்ள்ஸுன்னு இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து காட்டவே தேவை இல்லாதது. ஸோ அப்புறம் ஏன் ஒரு இப்போ நானே ஃபேட்டாக தான் இருக்கிறேன், ஃபேட்டாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஃபேட்டான ஹீரோயின்ஸோ ஃபேட்டான ஹீரோஸை பார்த்துருப்பீங்க? ஏன் காட்ட மாட்டுறாங்க? ஏன் ஃபேட்டாக ஹீரோ வச்சா என்ன, ஏன் வைக்க மாட்டுறாங்க? ஏன்னா அதில் ஃபேட்டாக வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது அந்த இடத்துல நாங்கள் வந்து எல்லா விதமான மக்களையும் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு ஆர்ட்டை காட்டுற ஒரு மீடியம் தான். ஸோ தட் அதனால் வந்து அதில் ஃபேட் பீப்புள்ஸாக வைக்கணும், அங்கே வந்து அவங்கள வேலிடேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் ஏன் தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்கன்னா, ஸோ இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அவங்க வந்து இப்போ டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ்னால் நிறைய இடத்துல அவங்க நினச்சிருக்கலாம், இல்லை நிறைய இடத்துல அவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டு, ஸோ இந்த பிளாக் ஸ்கின்னாக இருக்கிறது இது வந்து ஒரு இன்செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். நினைக்காமே இருந்துக்கலாம், அவங்க சப்கான்ஷியஸில் கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து சினிமாவில் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் பேர் சஞ்சய். அவன் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பான். நானும் என் இன்னொரு ஃப்ரெண்டும் ஹைட் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா யார் ஹைட்டாக இருக்கலான்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரேண்டமாக நாங்கள், அதுக்கும் எதுவுமே இல்லை, அதுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் சும்மா கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவன் இன்செக்யூரிட்டிக்கு தெரிஞ்சு எப்படி அவன் வந்து சொன்ன ஹைட்டுங்கிறது முக்கியமே இல்லை, இப்போ எவ்வளோ ஹைட்டாக இருந்தால் தெரிஞ்சால் என்ன அப்போ அப்படின்னு கேட்டான். ஸோ அவனோட இன்செக்யூரிட்டி அவன் எப்படி என்ன பண்ணுறான், அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இது ஹைட்டாக இருந்தால் என்ன, இல்லைனா என்னங்கிறான். ஓகே, இட்ஸ் நாட் இது. அதுவே இப்போ இந்த டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட இன்செக்யூரிட்டியை டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ்னே சொல்கிறேன், இது நிறைய பேர் சொல்கிறாங்க தான், ஆனால் அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும்னு இல்லை. ஸோ அவங்களோட ஐடியாலஜி என்னென்னா நிறைய டைவர்சிட்டியை காட்டணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா தன்னோட இன்செக்யூரிட்டியை வேலிடேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சினிமாவில் நிறைய பேரை காட்டினாங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வேலிடேஷன் தானே. அவங்க இன்செக்யூரிட்டிக்கு அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு அன்காமனான விஷயம் இல்லை. எல்லா கலரில் இருக்கிறதும் பாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அவங்க அந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக உண்மையானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பாய்ஸ் ஜெனரலாகவே சொல்கிறேன், டார்க் ஸ்கின்டு கேர்ள்ஸை விட ஒயிட் ஸ்கின்டு கேர்ள்ஸு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் இட்ஸ் இப்போ நார்மலாக ஒரு பொண்ணு இருக்குது, ஒரே பொண்ணு தான், அது வந்து கருப்பாக இருந்துச்சுனாலும் வெள்ளையாக இருந்ததுனாலும் வெள்ளையாக இருக்கிற பொண்ணுங்களை தான் பாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒயர்டு இன்ஸ்டிக்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் பெர்ஃபார்ம் அ ரோல் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ எத்தனை கேர்ள்ஸ் வந்து ஒருத்தன் ஃபேட்டாக இருக்கிறான், ஒருத்தன் ஒரு ஃபிட்டாக இருக்கிறான். ஏன் வந்து ஃபிட்டாக இருக்கிறவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஒரு இண்டிகேஷன், இவனுக்கு வந்து எந்த நோயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவனோட ஃபிசிக் வந்து நல்லா இருக்குது, இவனோட ஜீனில் வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு காட்டுற ஒரு கிளியர் இண்டிகேஷன் தான் இந்த ஃபிட்டாக இருக்கிறது. அதேமாரி தான் ஒருத்தவங்க ஒயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக விட்டமின் டி வந்து செக்ரேட் பண்ண முடியும். அவங்க வந்து ரொம்ப யங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற காட்டுறது தான் ஒரு ஒயிட்டாக இருக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் யங்காக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறது. ஏன் அது வந்து இது வந்து
இல்லை இப்போ இந்த சினிமாவில் காட்டுறதுனால தான் பசங்களுக்கு எல்லாமே வந்து ஒயிட் கேர்ள்ஸை பிடிச்சிருக்காங்கன்னா இல்லை, சினிமாவே இல்லைனாலும் வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக இருக்கிற பொண்ணுங்களை பிளாக்காக இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிளாக்காக இருக்கிற பொண்ணுங்களை விட பிடிக்கும். இது வந்து இது நார்மலாக எல்லா ரேஸ்லேயுமே இதில் மட்டும் இல்லை, எல்லா ரேஸ்லேயுமே பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் வந்து ஒயிட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா பாய்ஸ் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் பாய்ஸ் ப்ரிஃபர் லைட்டர் ஸ்கின் கேர்ள்ஸ். அதே பாய்ஸ் வந்து டார்க்காக இருக்காங்க. ஏன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து டார்க்காக இருக்கிற பசங்களை வந்து டார்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. ஒரு அட்ராக்ஷனுக்கு டார்க்னஸ்ஸுங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஃபேக்டர் இல்லை. இப்போ கேர்ள்ஸ்லேயும் வந்து பெரிய ஃபேக்டர் இல்லை. அவங்க அழகாக இருந்தாங்கன்னா அழகாக தான் இருப்பாங்க, அதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரே பொண்ணு ஒயிட் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே நான் சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நான் மோஸ்ட் ஆஃப் த வாய்ஸுக்கு நான் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லக்கூடாதா? எனக்கு நான் சொல்கிறேன், என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே பார்க்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் கூட போட்டிருந்தாங்களா, இது என்னடா பர்ஃபார்மேட்டிவ் மேல் கான்டென்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எனக்கு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அவங்க அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கும்போது ஸோ தட் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. இது ரொம்ப ராவாக தான் இருக்கும், இதெல்லாம் எடிட்லாம் பண்ணுறதுக்கெலாம் சலுப்பாக இருக்குது. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ்.